எங்கள் பாலிடிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு நான் பேசாமல் வந்து முதலமைச்சராக எல்லாம் நினைக்கிறேன். Don't miss the Mermaid and Underwater Santa show at VGP Marine Kingdom. December 21 to Jan 1st, 5 shows daily. Book your tickets now. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ஸ்போர்ட்ஸில் இருக்க பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? எங்கள் பாலிடிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கு நான் பேசாமல் வந்து முதலமைச்சராக எல்லாம் நினைக்கிறேன். இந்த எம்எல்ஏ ஆகாதவங்க, எம்பிஏ ஆகாதவங்கலாம் பெரிய பெரிய அதிகார சக்திகளோட ஒரு ரெக்கமெண்டேஷனோட வந்து ஒவ்வொரு அசோசியேஷனில் வந்து உட்காந்துட்டு both a politician and a sports person. இவங்க ரெண்டு பேரோட ஈகோவை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? which is the easy one to handle? இல்லை, எதுவுமே ஈஸி கிடையாது. கம்பேரிட்டிவ்லி ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே எமோஷனலாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஈகோஸ் வந்து இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 30 அசோசியேஷனில் 10 அசோசியேஷன் எப்பயுமே கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஆனால் டே டு டே பொறுப்பு வந்து ஒவ்வொரு அசோசியேஷனுக்கு தான். அந்த புரிதல் கூட இன்னும் நிறைய பேர்த்துக்கு அது இல்லை. நிறைய கட்சிகள் வந்து விளையாட்டு அணின்னு சொல்லிட்டு ஒரு அணியெலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம். அந்த ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஒரு டீம் செலெக்ஷன் ஆகும் போதோ இல்லை ஒரு ஸ்டேட் டீம் விளக்கும் போதோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்போர்ட்ஸில். பணபலத்தை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்தில் பங்கு பெற்ற அது தவறே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருந்திருக்கீங்க, பாலிட்டிஷியனாகவும் இருந்திருக்கீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்க பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? இந்த பேட்மிண்டன் பிரசிடென்ட் வந்து திரு அன்புமணி அண்ணன் அவர் என்கிட்ட பதிவு என்ன பண்ணாருன்னா, எங்கள் பாலிடிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஏன் தான் இல்லை பிரசிடென்ட் ஆனேன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 2-3 தாட்டி பதிவே பண்ணார். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கனால அந்த அசோசியேஷனை ரெகனைஸ் வந்து நான் தான் கொடுக்கணும். அப்போ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசும்போது அதுதான் சொன்னார். அவர் ஒவ்வொரு எலெக்ஷனும் கடக்கிறதுக்குள்ளே என்னால் முடியல, அதுக்கு நான் பேசாமல் வந்து முதலமைச்சராக எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த எம்எல்ஏ ஆகாதவங்க, எம்பிஏ ஆகாதவங்கலாம் பெரிய பெரிய அதிகார சக்திகளோட ஒரு ரெக்கமெண்டேஷனோட வந்து ஒவ்வொரு அசோசியேஷனில் வந்து உட்காந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2017 ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எலெக்ஷன் நின்று அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். இல்லை, நான் இதை ஏன் கேட்டேன்னா, இந்த பாலிடிக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்தியாவில் வந்து நான் ஜேர்னலிஸ்ட் ஆனதுலேருந்து பாஸ்ட் 30+ இயர்ஸில் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே இருக்க அந்த ஈகோஸ் வந்து பெரிய ஒரு இஷ்யூ. பல பேரோட ஈகோவை வந்து ஜெனுவின் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ டஃப் ஜாப். இட்ஸ் ஆஸ் பேட் ஆஸ் சேலஞ்சிங் ஆஸ் யூஆர் இன் பாலிடிக்ஸில் இருக்க மாதிரி தான். அதனால தான் நான் அதை கேட்டேன். நான் பாலிடிக்ஸ்லேயும் இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக ஆக்டிவாக இருந்திருப்பீங்களா பாலிடிக்ஸில், ஆக்டிவ் பாலிடிக்ஸில்? என் தாட்ஸ் ஆரம்பித்தது காலேஜ் படித்த காலத்தில் இருந்து. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தது வந்து பெயரளவு கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமாக எனக்கான இழப்புகள் இருந்து பல செய்திகளுக்கு விடை வேணும்னு சொல்லிட்டு தத்துவம் சார்ந்து படிக்க போய் அது வந்து கொள்கை சார்ந்தாக மாறி அதை எப்படி எலக்ட்ரல் சிஸ்டமாக வந்து கற்றுக்கணுன்னு 15 திமுகவோட சேர்ந்ததுலேருந்து 21 வரைக்கும் இருந்தது வரைக்கும் அதுக்கான அடிப்படை வந்து நான் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். பொதுவாக ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கும்பொழுது எங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அடிப்படை வந்து உறுதியாக இருக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் அந்த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெரிய பிளேயராக உருவாக முடியும். ஸோ அது வந்து நான் என்னுடைய 15 வயதுலேருந்தே பாலிடிக்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். சிந்திக்க ஆரம்பிச்சிலேருந்து தேர்தல் அரசியலில் கடும் 2015-16 மோடியவர்கள் எதிர்க்கிறதுக்கு வந்து அவ்வளோ பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு கோர் கமிட்டிலேருந்து இருந்து பல்வேறு தாக்குதல்கள் உட்பட்டு இப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டில் நின்று போராட ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, இப்போ நான் இந்த கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ பாலிட்டிஷியன்ஸோடையும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோடையும் அனுபவம் இருக்குது. ஒரு போத் பாலிட்டிஷியன் அண்ட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்க ரெண்டு பேரோட ஈகோவை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? விச் இஸ் த ஈஸி ஒன் டு ஹேண்டில்? இல்லை, எதுவுமே ஈஸி கிடையாது. கம்பேரிட்டிவ்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள். அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே எமோஷனலாக இருப்பாங்க. பொதுவாக விளையாட்டு வீரர்கள் வந்து நான் பிரசிடென்ட் ஆகணும், செக்ரட்டரி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அசோசியேஷனில் வந்து அந்த ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக வந்து நிறைய அசோசியேஷனில் விளையாட்டு வீரர்களுக்குள்ளேயே நிறைய ஃபைட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, லக்கிலி எனக்கான வாழ்க்கை பயணம் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன், பாலிடிக்ஸ் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல், அதுக்கப்புறம்
ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே போய் பிஸ்னஸ் ஒரு எப்படி பொருளாதாரத்தை உருவாக்கணும் இப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் அதுக்கான என்னுடைய பயணம் வந்து அதுக்காகவே கட்டமைக்க உருவாக்கும் பொழுது விளையாட்டு வீரர்கள் வந்து பொதுவாக வந்து சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கும் பொழுது ஆனால் நிர்வாகங்கிறது வேற. இப்போ ஜக்மோகன் டால்மியா அவர்கள் வந்து கிரிக்கெட்டை உருவாக்கும் பொழுது அவர் பெரிய இந்தியாலாம் வரல, ஆனால் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். கட்டமைப்பை உருவாக்கணும்னா பொருளாதாரத்தை பற்றி தெரியணும், ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அந்த விளையாட்டு வந்து எல்லா தரப்பு மக்களும் ரீச் ஆகணும்னா அதுக்கான நிர்வாக கட்டமைப்பே வேற. ஸோ அந்த கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த விளையாட்டுலையும் கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு இருந்தால் தான் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். பொருளாதாரம் இருந்தால் தான் அடுத்து வந்து பிளேயர்ஸ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். பெனிஃபிட் கிடைச்சா தான் இந்த கேம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து புரிதல்கள் இல்லாமல் நிறைய அசோசியேஷனில் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைட்னால கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வந்து அப்படியே அந்த கேம் முடங்கும். அந்த கேம் முடங்குறதுனால என்ன ஆகும்னா அதை விளையாடக்கூடிய வீரர்கள் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காம போகும். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஈகோஸ் வந்து இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 30 அசோசியேஷனில் 10 அசோசியேஷன் எப்பயுமே கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஈகோ வந்து அனைத்து தரப்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கான பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு. அதாவது விளையாட்டு வந்து ஒரு அரசுக்கும் விளையாட்டுடைய வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. விளையாட்டோட வளர்ச்சி சங்கங்கள் மூலியமாக தான் வந்து உருவாக்கப்படுது. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஆனால் டே டு டே பொறுப்பு வந்து ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் தான். அந்த புரிதல் கூட இன்னும் நிறைய பேருக்கு அது இல்லை. அப்படி புரிந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும் போது தான் விளையாட்டுத்துறை வந்து தமிழகம் வந்து இந்தியாவில் நம்பர் 1 ஆக முடியுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அது புரியல. பாலிடிக்ஸில் இருக்கிற ஈகோ வந்து பவர் அண்ட் மணியை சார்ந்தது. ஆக்சுவலாக அது வந்து அதில் வந்து கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிலிஜியன், அதுக்கப்புறம் வந்து மணி பவர், தொழில்கள் பாலிடிக்ஸ்னால உருவாக்கப்படுது. இந்த ஃபைட்லாம் வந்து பெரிய ஃபைட். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸோடைய வந்து பெரிய ஃபைட். அது ரெண்டுத்துமே சமகாலத்தில் எதிர்கொண்டு இருக்கிறேன். அதுக்கான ஒரு அனுபவத்தோடு நான் பயணம் ஆரம்பிச்சிட்ருக்கேன். பாலிட்டிஷியன்ஸ் ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸுக்குள்ள பவருக்கு வரணும்னு விரும்புகிறாங்க? ஜெய்ஷா ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து கிரிக்கெட் ஆடினதா தெரியவே தெரியாது. இன்றைக்கி ஐசிசி பிரசிடென்ட் வரைக்கும் அவர் வந்துட்டார். எதற்காக வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ, ஜெயலலிதா கருணாநிதி சண்டை பீக்கில் இருந்தப்போ கூட கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு 2 பேருமே நினச்சது கிடையாது. டிஎன்சிசி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் அது வந்து ஒரு ப்ரெஸ்டிஜியஸான ஒரு இஷ்யூ. ஸோ இந்த வேறுபாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்பர் 1, வை பாலிட்டிஷியன்ஸ் வாண்ட் டு கண்ட்ரோல் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. நம்பர் 2, தமிழ்நாட்டில் அது ஏன் இல்லாமல் இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி சினிமா துறை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து அண்ணா அவர்கள் வந்து சினிமா துறையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசியலுக்கு வந்து கையில் எடுத்தார். அதனால தான் வந்து கலைஞர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த தாக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் துறையோடு வந்து சினிமா துறை அதிகமாக இருந்ததுனால தான் சினிமாவிலேருந்து அதிகமாக அரசியல் வந்தவங்க இருப்பாங்க. ஸோ விளையாட்டுத்துறை வந்து ஜெயலலிதா மேடம் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க காலத்தில் தான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா 94 அவங்க தான் 94 ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்தினாங்க. அதுதான் கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்சாகவும் இருக்குது. அவங்க உருவாக்குனதுக்கப்புறம் வேறு யாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி யாரும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கலை. ஸோ விளையாட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்கனாமியை கிரியேட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணுங்கிறத வந்து அவங்க சிறு வயதில் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தனால வந்து அதை அவங்க உருவாக்குனாங்க. இப்போ நாங்கள் படித்ததே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அவங்க கொண்டு வந்த நேரு ஸ்டேட்டில் தான் படித்தோம் ஆக்சுவலாக. ஸோ சினிமா துறையை பேஸ் பண்ணியே இருந்த ஒரு அரசியல் அதுக்கான முதலமைச்சர்கள். மித்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறை வந்து பெருசாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ஸில் வந்து 7th பொசிஷனில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் மித்த ஹரியானா மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாநிலமாக இருப்பாங்க. அவங்க தான் ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேலை வாய்ப்புகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களோட போராட்டமே அதிகமாக ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்றைக்கி இருக்க ட்ரக்ஸ் கல்ச்சரையும் லிக்கர் கல்ச்சரையும் ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் எந்த அளவுக்கு சினிமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வரணுங்கிறது தான் முக்கியமான தாக்கம். எதிர்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி உருவாகும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, என்னோட கொஸ்டின் வந்து பாலிட்டிஷியன் ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஜெயலலிதா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் அ விட்னஸ். நான் இன்ஃபேக்ட் ஃபீல்டுக்கு வந்த புதுசு அது 91 நேரு ஸ்டேடியம்
இப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க அந்த வேலைச்சேரி ஸ்விம்மிங் பூல் எல்லாமே அந்த பீரியடில் வந்தது தான் உங்களுக்கு. பட் பாலிட்டிஷியன்ஸ் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணுற டெண்டன்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. இட் இஸ் ஆப்சண்ட். அதுக்கு தான் சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை கண்ட்ரோல் அதுக்கு தான் சினிமா துறை. அதாவது நேற்று வந்து விடுதலை படம் பார்த்தேன். அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வருது. ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது அந்த நிறுவனத்துக்கு எதிராகவே அந்த படம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி சினிமா துறையை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விளையாட்டுத்துறையை வந்து மேடம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால, உமனாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எந்தெந்த பாடியில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அவங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் விளையாட்டுத்துறையை வந்து அதிகமாக வந்து அவங்க தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு விளையாட்டு வீரர் வீராங்கனைங்களா எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அவங்க முத அந்த ஸ்டேடியத்துக்குலாம் திடீர்னு வந்து விசிட் வருவாங்க. நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் இருக்கும்போது திடீர்னு லைனப் பண்ணுவாங்க. வந்து ஒரு விசிட் வந்துட்டு பார்த்துட்டு சாப்பாடுலாம் ஒழுங்காக இருக்கான்னு டக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சிஎம்னு அவங்கள சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து விளையாட்டுத்துறையில் சில பேர் இப்படி வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் அப்படின்னு. பட் அவங்களால வந்து வெறும் அரசியலுடைய பின்புலத்தில் வரவங்களால மட்டும் வந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இது ஒரு விளையாட்டு நிர்வாகங்கிறது சாதாரண நிர்வாகம் கிடையாது. 365 நாளும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். விளையாட்டு வீரர்கள் உற்பத்தி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து அகாமடேஷன் பண்ணி அவங்களுக்கு காம்படிஷன் அனுப்புறதுலேருந்து ஸ்டேட்டை வின் பண்ண வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய நிர்வாகம் இது ஆக்சுவலாக. அதனால் வந்து சில இடத்துல அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து விளையாட்டு வந்து ரொம்ப பின்னோக்கி போகுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு இதில் உடன்படிக்கையே கிடையாது. நிறைய கட்சிகள் வந்து விளையாட்டு அணின்னு சொல்லிட்டு ஒரு அணிலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் விங் அதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா அவங்க என்ன அந்த ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஒரு டீம் செலெக்ஷன் ஆகும் போதோ இல்லை ஒரு ஸ்டேட் டீம் விளக்கும் போதோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்போர்ட்ஸில். அவங்க இந்த கட்சியிலேருந்து நான் வந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்கேன், இந்த கட்சியிலேருந்து இருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம் எடுக்கும் பொழுது 2 பேரை உள்ளே போடுங்க, இவர் இந்த கட்சியோடைய பையன், இந்த கட்சியோடைய வீராங்கனைன்னு சொல்லிட்டு உள்ள ரெக்கமெண்டேஷன்லேயே உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பேஸ்கெட் பாலில் வந்ததுலேருந்து நான் 2017 வந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து ரெக்கமெண்டேஷனில் சைன் போடுறதே கிடையாது, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி மென்னும் சரி உமனும் சரி டாப் 1 and 2 இருக்கிறோம். அதோடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு விளையாட்டு நிர்வாகமும் விளையாட்டு மேலே ஆர்வமும் உள்ளபடியே இருக்கணும். அரசியலில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து உள்ள அளவே பண்ணாமல் ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும். தன்னுடைய பணபலத்தை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்தில் பங்கு பெற்ற அது தவறே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆதவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Don't miss the Mermaid and Underwater Santa show at VGP Marine Kingdom. December 21 to Jan 1st, 5 shows daily. Book your tickets now. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.